மத்திய நிதித்துறை செயலாளர் அசோக் லாவசா தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு கடந்த 10 மாதங்களாக 7ஆம் ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை ஆராய்ந்து வந்தது. இதன் அறிக்கை நேற்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளுக்கு முழுமையான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்படும் வீட்டு வாடகைக்கான அகவிலைப்படி 2 முதல் 6% குறைக்கப்பட வேண்டுமென்று 7வது ஊதியக்குழு பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டதால் ஊழியர்களுக்கு அது மிகவும் கவலைக்குரியதாக இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆய்வுக்குழுவோ வீட்டு வாடகைக்கான அகவிலைப்படியை அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ப 178% வரை உயர்த்தி கொடுக்க பரிந்துரைத்துள்ளது. இந்த அறிக்கை நிதித்துறையின் உயர்மட்ட குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதனால் விரைவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வாடகை அகவிலைப்படியில் 178% உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.